துணை அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு கார்த்திகை மாத ஏகாதேசி மிகவும் சிறப்பானது. ஏன் தெரியுமா? கார்த்திகை மாதம் ஏகாதேசி மிகவும் சிறப்பான நாளாகும். பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து வணங்குவதனால் தாயின் அன்பு போல் பெருமாளின் அருள் கடாட்சம் பெருகி வாழ்க்கையில் செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதி அதிகரிக்கும். கார்த்திகை மாதம் செய்யும் தானத்திற்கு 2 மடங்கு பலன் உண்டு. கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணுவை கஸ்தூரியினால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்பர். கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவுக்குரிய பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் பகவத்கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும். கார்த்திகை மாதம் புராணத்தை கேட்டாலே நோய் ஏழ்மை அகலும். கார்த்திகை மாதத்தில் ஏகாதேசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மனதாக புராணம் சொல்கிறது. மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதேசி அன்ற துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும். அடுத்ததாக, நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இதுதான் ஏகாதேசி விரதத்தை, அதாவது கைசீக ஏகாதேசி, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியின் பெயர். இத்துடன் முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.